அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு நம்ம டென்டேட்டிவாக வந்து டிசம்பர் 2022 இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும். இப்போ 24 நாள் ஆகிடுச்சு. இன்னும் 6 நாளில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிற விதமாக ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடியே நம்முடைய வேகன்சிஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து குரூப் 4 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. 10,000 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000 வேகன்சிஸோ 1500 வேகன்சிஸோ இன்க்ரீஸ் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியும். ஸோ அந்த மாதிரி இந்த டைமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் சேனலில் தான் இதை போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நமக்கு வந்து இப்போது ரிசல்ட் நம்ம ரிட்டன் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியாக முன்னரோ நேர்காணல் கலைப்படுவதற்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலிப்படையினரோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 7300 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 1000 2000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்க கூட இன்னும் அவ்வளோ பேருக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1000 வேகன்சிஸ் ஆச்சு இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ நாள் வந்து ஆல்ரெடி 5 மாதம் டிலே பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா இன்னொரு எக்ஸாம்ஸ் எல்லாரும் அடுத்த வருஷம் இல்லையே 2024 தான் எக்ஸாம்ஸ் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இன்னொரு 1000 வேகன்சிஸை கூடுதலாக இங்கே வைக்கும்போது அந்த 1000 பேர் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்குறதுனா நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அப்போ நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோரிக்கை கொடுக்கலாம். இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து கொடுங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கணும். சரிங்களா? அதுவும் நம்ம அடுத்த வேகன்சிஸ்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த ஆனுவல் பிளானில் வரதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? இப்போது குரூப் 4 ரிசல்ட்டில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை பேர் எழுதினாங்க? 16.2 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ 14 லட்சம் பேர் தான் தேர்வில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த டேட்டாலாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாத இறுதிக்குள்ளே எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடுமா அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரூப் 4 வந்து ரிசல்ட்டை வந்து ஜனவரி மாத தொடக்கத்தில் வெளியிடுவது தொடர்பாக, அதாவது ஜனவரியில் ரிசல்ட்டு விடுறாங்க அப்படின்னு கூட இங்கே சொல்லலை. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இறுதி முடிவு எடுக்கலாம் எப்போ வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து வெளியிடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டிசம்பரில் வெளியாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 ஜனவரி தொடக்கத்தில் குரூப் 4 தேர்வு முடிவுகளை வெளியிடுவது. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு மீட்டிங் இப்போ ஒன்று நடத்துவாங்க டிசம்பர் 2. அப்புறம் ஜனவரியில் ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க. ஜனவரியில் கூட ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட். சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நல்ல விஷயம். அடுத்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு வந்து சார் படிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்க உங்களுக்கே தெரியும் அடுத்த பிப்ரவரியில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க, இன்னொரு 1000 பேர் வேக்கண்ட் அது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்களாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. முன்னாடி அட்டம்ப்டில் மிஸ் ஆகிருக்கலாம், இப்போ கொரோனா டைமில் எக்ஸாம்ஸே நடக்கலை. ஸோ அவ்வளோ நாள் வந்து படிச்சிருந்து இந்த டைம் வந்து வேலைக்கு போக போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 3 மாதம் படிக்கிறேன் 4 மாதம் படிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போது இந்த எக்ஸாம்ஸ்க்கு 1 இயராக படித்தவங்க இருப்பாங்க. ஸோ அடுத்த எக்ஸாமையும் எழுத போகிறாங்க. அவங்க வந்து ஒன்றும் விட்டுட்டு போக போகிறது கிடையாது. அப்படியே ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஒர்க்கோ ஏதாச்சும் ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க காம்படிஷன் விட்டு டோட்டலாக வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சுச்சுவேஷன் தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மந்த்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் படிக்கிறதுக்கே என்ன கண்டென்ட் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours 3 hours அப்படின்னு ஒதுக்கிறதுக்கு இப்போ இருந்து ஒதுக்குறவங்களுக்கு டைம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் எடுத்துக்கும். அதனால் படிங்க. ஸோ ஃபுல் டைம் படிக்கிறவங்க அது வேறு கணக்கு. அவங்க 4 மாதத்துலேயும் முடிக்கலாம் 5 மாதத்துலேயும் முடிக்கலாம். அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் படிப்பேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன், பார்ட் டைம் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் எடுத்துக்கும். அதனால் இப்போ இருக்கிற டைம் இப்போ இருந்து நீங்கள் ஜனவரிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா?
ஸோ எக்ஸாம்ஸ்க்கான பேட்சஸ் வந்து நியூ பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு, வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும். ஸோ நியூ பேட்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க ஆல்ரெடி ஒரு டிசம்பர் 20 ஒரு பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ரோல் பண்ணுறவங்க அதிலே கூட என்ரோல் பண்ணிக்கோங்க, வீடியோ கிளாஸ் பேட்ச். இதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டுருக்கு. மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லா கம்ப்ளீட் செட்டாக புக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது, மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.